Hello friends, welcome back to Happystudents YouTube channel. போன வீடியோவில் நம்ம ஸ்விட்ச் அண்ட் லிஸ்பிக்கர் பற்றி பார்த்தோம். எப்படி ரெண்டு ஒர்க் ஆகுது, அதோட ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நோட்டிஃபயர். இந்த நோட்டிஃபயர் அப்படிங்கிறது நம்ம எல்லா அப்ளிகேஷனும் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. இது ஒரு இன்விசிபிள் காம்போனன்ட். ஸோ நோட்டிஃபயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன டெமோ காட்டுறேன். ஸோ பட்டன் ட்ராக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறோம், நோட்டிஃபயரும் வைக்கிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபயர் அப்படிங்கிறது ஒரு இன்விசிபிள் காம்போனன்ட். ஃப்ரண்ட் எண்டில் உங்களால் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்து அந்த கண்டிஷன் ட்ரிகர் ஆனால் மட்டும்தான் இந்த நோட்டிஃபயரை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் பிளாக்ஸ் போகிறேன். இந்த பட்டனோட கிளிக்கில் நான் நோட்டிஃபயரை கால் பண்ணுறேன். ஸோ நோட்டிஃபயரோட ஒரு ஜென்ரல் அலர்ட் மெசேஜ். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் எடுத்துட்டு ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ மொபைல் ஸ்க்ரீன் பாருங்கள், நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஹலோ அப்படின்னு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ஸோ இது சிம்பிளாக ஒரு நோட்டிஃபயருடைய ஆக்ஷன். ஸோ இந்த நோட்டிஃபயர் ஜஸ்ட் இவ்வளோ தான் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த நோட்டிஃபயருக்கு நிறைய பிளாக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த நோட்டிஃபயர் கிளிக் பண்ண அப்படின்னா, ஸோ சூஸ் கஸ்டம் டயலாக் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஸோ மெசேஜில் ஹலோ அப்படின்னு கொடுக்கலாம். டைட்டிலில் திஸ் இஸ் டைட்டில் அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்தது பட்டனுக்குரிய டெக்ஸ்ட். ஸோ பட்டனில் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அக்செப்ட், ரிஜெக்ட். ஸோ இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 3 பட்டன் இருக்குது. ஸோ ரிஜெக்ட், கேன்சல் அண்ட் அக்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சலபிள் அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் ஃபால்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அடுத்த தடவை நான் கிளிக் பண்ணும்போது அந்த கேன்சல் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த 2 பட்டனில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணால் ஏதாவது ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். இப்போ அதுக்கு ஒரு கமெண்ட் எழுதலாம். ஸோ இப்போ நோட்டிஃபைல போயிட்டு ஆஃப்டர் சூஸிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அது சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டனுடைய டெக்ஸ்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பட்டனுடைய டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். set button dot text to choice. நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அக்செப்ட் அப்படின்னு சூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த அக்செப்ட் அப்படிங்கிற வேல்யூ பட்டன் டெக்ஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ அக்செப்ட் சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, பட்டனுடைய வேல்யூ அக்செப்ட்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுவே நான் ரிஜெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ணேன்னா அதோட டெக்ஸ்ட் ரிஜெக்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம நோட்டிஃபயரில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பட்டன் வச்சு அதோட இன்புட் எடுத்து இன்னொரு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டோட லாக் மெசேஜில் போயிட்டு ஏதாவது லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எரர் லாக் பண்ணலாம், இன்ஃபோ லாக் பண்ணலாம், வார்னிங் லாக் பண்ணலாம். இது நம்ம பார்த்தா அலர்ட். ஓகே, இப்போ ஏதாவது கால் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் டயலாக் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் பட்டன்ஸ் வச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா வேணும் அப்படின்னா உங்களால் ஐடி, மெசேஜ், டைட்டில், பட்டன் டெக்ஸ்ட்டு, கேன்சல் பட்டன், ஐகான், ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது இதுதான், சூஸ் டயலாக். ஓகே, ஸோ இப்படிலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வேண்டாம். ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு சிம்பிள் டயலாக், ஒரு ஐடி, ஒரு டைட்டில், இமேஜ், ஒரு பட்டன் டெக்ஸ்ட் அப்படின்னா இது மட்டும். ஸோ இந்த ஐடி அப்படிங்கிறது நீங்கள் நிறையா லாக்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடியை வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் பார் காட்டுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, ரேடியோ லிஸ்ட் காட்டுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, ப்ராக்ரஸ் டயலாகு, பாஸ்வேர்ட் காட்டுறதுக்கு. ஸோ பாஸ்வேர்ட் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா போயிட்டு பாஸ்வேர்ட் நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஸோ இந்த மெசேஜில் பாஸ்வேர்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இதோட டைட்டிலில் என்டர் கீ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கேன்சலபிள் ஃபால்ஸ்னே வச்சுக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் அது
உள்ள மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நான் பட்டன் கிளிக் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் வருது. இந்த பாஸ்வேர்டை நீங்கள் ரிசீவ் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபையோட மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் செக் பாக்ஸ் இருந்தானா செக் பாக்ஸ் செலெக்ஷன், கஸ்டம் டயலாக் செலெக்ஷன், கஸ்டம் டயலாக்ல இருந்து உங்களுக்கு இன்புட் வந்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் இந்த பாஸ்வேர்ட் கொடுப்பீங்களா அது மாதிரி கஸ்டம் டெக்ஸ்ட் இன்புட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். லிஸ்ட் பிக்கருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. லிஸ்ட் பிக்கர், நம்பர் பிக்கர், ரேடியோ செலெக்ஷன், வேர்ட் பிக்கர், இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபையர் அப்படிங்கிறது நம்ம அப்ளிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்பனன்ட். நம்ம பல தடவை நீங்கள் பார்த்துருப்போம். இப்போ திடீர்னு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த யூசருக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபையர் வச்சு நீங்கள் ஒரு லாக் மெசேஜோ அலர்ட் மெசேஜோ நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபையருக்கு நமக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸையும் கோர் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இது ஒரு லிஸ்ட் பிக்கர். இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துட்டு டைட்டில், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், என்ன ஐக்கான் வைக்கணுமோ அந்த ஐக்கான், ஃபுல் ஸ்க்ரீன், எனேபிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு லிஸ்ட் ஸ்பீக்கர் தனியாக பார்த்தோம் இல்லையா, அந்த லிஸ்ட் ஸ்பீக்கர் இங்கே இந்த நோட்டிஃபையரில் கால் ஆகும். இதை கொடுக்கக்கூடிய இந்த ஐட்டம் லிஸ்ட்டை நீங்கள் இதை லிஸ்ட்டாக கொடுக்கலாம் அல்லது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிங்கில் இருந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ இது பாஸ்வேர்ட் டயலாக். ஸோ ப்ராக்ரஸ் பார் டயலாக். ஸோ ப்ராக்ரஸ் ஏதோ ஒரு விஷயம் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டயலாக். ஸோ லோடிங் அல்லது லாகிங் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு டயலாக் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நோட்டிஃபையரில் எல்லா சினாரியாவும் கால்குலேட் பண்ணி அவங்க அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை என்ன அமௌண்ட்டில் டிம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ தீமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டோட கலரு, டைப் ஃபேஸு, டைட்டிலோட கலரு, டைட்டிலோட டைப் ஃபேஸ் அண்ட் யூஸோட பேக்ரவுண்ட் கலர். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பேக்எண்ட்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.